பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் தேவனை கனப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். சகோதரி லில்லி இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.
ராஜா கத்தாவே ஆண்டவரே சப்பா கத்தாவே எல்லாவித காரியங்களும் கண்ட்ரோல் கொடுக்கணும் ஆண்டவரே சப்பா நீரே ரசிகரமே பெருமா கத்ராயே ஆமென். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே வந்து நாம் தேவனை நோக்கி பார்க்க தேவ கிருபையை தேவ தயவை அவர் நமக்கு கொடுத்திருக்காங்க. நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை நாம் வாசித்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் 37 சங்கீதம், சங்கீதம் 37 நாம் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மரண மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். தேவன் தாமே இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே வர நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த நாளிலும் கூட அங்கே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லி, நாம் குடியிருக்கிற இந்த தேசத்தை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்த இந்த தேசத்திலே நாம் முழுவதுமாக கர்த்தரை நம்பி முழுவதுமாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செய்கிற காரியங்கள் அது நன்மையான காரியங்களா இருக்கணும். எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எதற்காகவும் நம்முடைய வழிகளோ நம்முடைய சிந்தனைகளோ நம்முடைய செய்கைகளோ அது துன்மார்க்கத்தனமாகவோ அல்லது அழிந்து போகிறதாகவோ அல்லது அக்கிரமத்தனமாகவோ அல்லது அருவருக்கத்தக்கதாகவோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்யாதபடி நாம் முழுவதுமாய் கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று தேவன் நமக்கு இங்கே ஆலோசனை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம் இந்த தேசத்திலே குடியிருந்து சத்தியம் தேவன் தான் சத்தியமாயிருக்கு, அதை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆடுகளாக இருக்கிறோம். அங்கே எப்படி ஒரு ஆடு இந்த பூமியிலே தேவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே உண்டான புல்லையும் இந்த பூமியில இருக்கிற சகலவித பூண்டுகளையும் அது புசிக்கிறது, அது தன்னுக்கு தேவையான ஆகாரத்தை அது புசிப்பது போல நமக்கு தேவன் இந்த சத்திய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய கையிலே பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை நாம் புசிக்க வேண்டும், அதை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புசித்து நாம் பலன் அடையும் பொழுது அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. எப்படி ஒரு மனிதனுக்கு அங்கே நல்ல உணவு கிடைக்கிற பொழுது அவனுடைய இருதயமானது அங்கே முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பது வேலைகளை செய்து குடும்பமாக அங்கே நல்ல விதமாக உணவு உண்டு, நல்ல ஒரு உறக்கம், நல்ல ஒரு காரியங்களை செய்ய அல்லது மற்றவர்களோடு பேச பழக அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு செல்ல படிக்கிற இடத்திலோ அல்லது அங்கே மற்றவர்களிடத்திலோ அல்லது தேவ சமூகத்திலே வர நமக்கு ஒரு நல்ல பலன் நாம் எடுக்கிற அந்த உணவிலே இருக்கிறது. ஆகவே பாருங்கள், நாம் இந்த பூமியிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிற அந்த நன்மைகள் அது நம்முடைய இருதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்குகிறது, தேவனுக்குள்ளாக அது சந்தோஷிப்பிக்கிறது. இன்றைக்கு உலகத்தான் உலக காரியங்களை செய்து அவன் சம்பாதித்து அங்கே நண்பர்களோடு சேர்ந்து அங்கே விருந்து செய்வதும் அங்கே நண்பர்களை வரவழைத்து அவர்கள் புசிப்பது குடிப்பது இப்படி உலக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்கு இந்த பூமியிலே கொடுத்த இந்த தேசத்திலே குடியிருந்து நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் உண்மையாகவே நன்மை செய்து கர்த்தரை முழுவதுமாய் நம்பி அங்கே இப்படி நாம் செய்கிற பொழுது இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். அப்ப தேவனுக்கு நீங்கள் உண்மையாய் அங்கே முழுவதுமாய் கர்த்தரை நம்பி அங்கே தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் புசித்து
தேவனுக்கு என்று நாம் நன்மைகளை செய்கிற பொழுது தேவனிடத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எப்படி நண்பர்களை கண்டால், உறவினர்களை கண்டால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது, நம்மை பழகினவர்களோடு, நம்மோடு கூட அங்கே நட்பு வைத்துக் கொள்கிறவர்களை கண்டால் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அது உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அது நிரந்தரம் இல்லை. ஒரு கால் அவர் மரித்து விட்டாலோ அல்லது நம்மை விட்டு அவர் எங்க ஒரு பக்கம் சென்று விட்டாலோ அது நமக்கு அது ஒரு சிறிது காலங்கள் இருக்கும். பிறகு வேறு யாராவது நல்ல நண்பர்களோ நல்ல அங்கே ஒரு நட்பு கிடைக்கிற பொழுது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க தேவன் நமக்கு வழிவகைகளை சொல்லுகிறார். அதனாலதான் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்ப நம்ம செல்லுகிற வழிகளிலே, செய்கிற காரியங்களிலே அங்கே அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியங்கள் என்ன என்றால், சுய முயற்சியினாலே நானே வேலை செய்வேன், நானே படிப்பேன், நானே இதை செய்வேன், அதை செய்வேன், எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி இன்னைக்கு அநேகர் சுய முயற்சிகளை செய்வதனால் அங்கே தோற்று போகிறார்கள். அல்லது முடிவிலே அது அவர்களுக்கு ஒரு துக்கத்தை அல்லது ஒரு பாரத்தை அல்லது பிரிவினைகளை, அது கவலைகளை அங்கே அது ஒரு சில நேரங்களிலே அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக அல்லது ஒரு சில காரியங்களிலே அவர்கள் ஆபத்திலே அல்லது அதன் மூலமாக அங்கே அவர்களுக்கு பஞ்சமோ பசியோ பட்டினியோ அல்லது கடனோ ஏற்பட்டு அவர்கள் மிகவும் பாடிப்போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்கிற எல்லா காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் மேல் முழுவதுமாய் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க. அப்ப தேவன் தான் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஏனென்றால் தேவனிடத்தில் இருந்து வருகிறது, அது என்னென்றைக்கும் நிலையானதாக இருக்கு. இன்றைக்கு மற்றவர்கள் நமக்கு செய்கிற காரியங்கள் அல்லது மற்றவர்கள் நமக்கு அங்கே கூட இருப்பதோ அல்லது உதவி செய்வதோ அல்லது நமக்கு சிறிது நாட்கள் அங்கே நமக்கு புசிக்கவோ குடிக்கிற காரியங்களில் எப்படி அங்கே சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரம் அல்லாததாக இருக்கு. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே அது நமக்கு நன்மைகளையே கொண்டு வந்து வருகிறது. அதைத்தான் அங்கே நாம் சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது சங்கீதம் 119 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 74 நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, நாம் தேவனுடைய வசனத்திற்கு நாம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பொழுது தேவன் நமக்கு நல்ல நல்ல வேதத்தின் மூலமாக வசனங்களை கொடுத்து நமக்கு அவர் அதன் மூலமாக சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆறுதலை, கிருபையை, இரக்கத்தை அங்கே அவர் தருகிறார். அங்க 53ஆம் வசனம் சொல்லுவது, உமது வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது என்று. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதபடி வேதத்தை விட்டு விலகுகிறது. வேதத்தை தொடுவதற்கு கூட இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறார்கள். வேதத்தை தேடாதபடி, வேதம் என்பது தேவனாக இருக்கிறது, தேவனை தேடாதபடி அதை விட்டு விலகி அங்கே துன்மார்க்கத்தனத்திலே செல்கிறது நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே முடிவிலே பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அது பயமும் நடுக்கமும், அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் தான் ஏற்படுகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால். அங்கே தேவனுடைய வசனத்திற்கு நாம் அனுதினமும் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காலை எழுந்த உடனே முதலாவது தேவ சமூகத்திலே உட்கார்ந்து, இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் நீர் என்னோடு கூட பேசும், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லும் பொழுது தேவன் தன்னுடைய சத்திய வார்த்தையின் மூலமாய், வேதத்தின் மூலமாய் நம்மிடத்திலே பேசுகிறார். பாருங்கள், அதன் மூலமாக அங்கே மற்றவர்கள் அங்கே நம்மை காணும் பொழுது அவர்களுக்கு அந்த பயமும், அது மட்டுமல்ல அங்கே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது. அவர்களும் நம்மை காணும் பொழுது
அங்கே நம்மில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர்கள் அடையாளம் காண முடிகிறதாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே 77ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. பாருங்க, நாம் பிழைத்திருப்பதற்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்கிறது. நாம் பிழைப்பது தேவனுடைய வார்த்தையின் மூலமா. ஏனென்றால் வேதமே சத்தியம், நானே சத்தியம், நானே ஜீவப்பம், இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆக நாம் பிழைத்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை புசித்து நாம் பலனடைகிறோம். நாம் புசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறோம். அப்ப அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறதாமா? மனமகிழ்ச்சி, சந்தோஷம். நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது அது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு கொடுக்கிறதாக இருக்கிறது. அது அநேக நன்மைகளை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே 92ஆம் வசனம் சொல்லுகிறது. 119, 92 உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க, வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. அப்படி அது தராமல் இருந்தால் நமக்குள்ளாக துக்கங்கள், பாரங்கள், கவலைகள், போராட்டங்களிலே நாம் அழிந்து போயிருப்போம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு எந்த நேரத்திலும் துக்கத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வியாதியின் மூலமாய் அல்லது குடும்பத்திலே கடன் பாரத்தின் மூலமாக அல்லது அங்கே பிள்ளைகளுடைய ஜீவியத்தின் மூலமாய் அவர்களுக்கு பெரிய மனவேதனை, அல்லது கணவனுடைய செய்கைகள் மூலமாய் அல்லது மனைவியுடைய செய்கைகள் மூலமாய் அல்லது உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு வருகிற நெருக்கடிகளிலே அவர்கள் துக்கத்தோடு, பாரத்தோடு இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை மட்டும் நாம் கவனிக்கிற பொழுது தேவன் நமக்கு வேத வார்த்தைகளின் மூலமாக சமாதானத்தை தருகிறார். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்கிறார். அப்ப அந்த மெய்யான சமாதானத்தை அவர் தருகிற பொழுது அதைத்தான் அங்கே 97ஆம் வசனம் சொல்லுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவாய் பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அப்போ தேவன் அங்கே நீங்க அந்த வேதத்திலே தேவனிடத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியாய் பிரியமாய் இருக்கிற பொழுது அது உங்களை அந்த நாள் முழுவதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேகருடைய ஜீவியத்தை நீங்கள் பார்க்கிறப்போ அவர்கள் முகங்களை கண்டாலோ, அவர்களுடைய பேச்சிலோ அல்லது அவர்களுடைய செய்கைகளிலோ, நடவடிக்கைகளிலோ அங்கே அவர்கள் சந்தோஷத்தோடு மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் ஜீவியத்தை நீங்க பார்க்க முடியும். அது தேவ பிள்ளைகளிடத்திலே மட்டும்தான் அதை நாம் காண முடியும். நீங்க உலகத்தானுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன என்றால், அங்கே தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறது, சமாதானத்தோடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளும் அங்கே வருகிறதாக இருக்கிறது. அதனால்தான் தேவ பிள்ளைகள் நம்ம தேவ சமூகத்திலே நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்க வேதத்திலே வாசிக்கிறப்போ ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 17:15 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசி. எரேமியா 15. இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை நிறுத்துகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கன் மலில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலக்காமல். இல்ல, எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதாமா? அப்ப நம்ம யாராமா? தேவனுடைய பிள்ளைகள். எப்படி ஒரு திருமணமான பெண்ணுக்கு அவளுடைய கணவன் பெயரை இணைத்துத்தான் எழுதுவாங்க? ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு பெரிய அடையாளம். இவர் யாருடைய மனைவி என்று அந்த பெயரிலே அடையாளம் காண முடியும். அதெல்லாம் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே கணவன் பெயரை சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் மனைவியை இன்னும் இப்படி கூட சொல்லுவாங்க. அந்த கணவர் பெயரை சொல்லி மிஸ்ஸஸ் குமார் அல்லது மிஸ்ஸஸ் ராஜேந்திரன் அல்லது மிஸ்ஸஸ் பீட்டர் அல்லது ஜான் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவருடைய புருஷனை சொல்லி பெயரை சொல்லி இவர்களை மிஸ்ஸஸ் என்பார்கள், அவருடைய மனைவி என்று. அதை போல இப்போ நமக்கு நாம் யாராக இருக்கிறோம்? மணவாட்டி. ஆமென். அப்போ நம்முடைய பெயர் எப்படி தரிக்கப்பட்டிருக்கிறதாமா? கர்த்தருடைய பெயர் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், அது எதற்கு அதை சொல்லுகிறேன் என்றால், அவைகளை நான் உட்கொள்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் புசிக்கிற பொழுது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது, உட்கொள்றது, சாப்பிடுறது, அப்ப அது உங்களுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியும் அது நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. அதைத்தான் நாங்கள் 17ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்தது களி கூர்ந்ததில்லை. இன்னைக்கு அநேகர் அங்கே உட்கார்ந்து கொண்டு களி கூறுற இடம், சந்தோஷப்படுகிற இடம், அங்கே பொழுதுபோக்குகிற இடம் எப்படி இருக்கிறது? அது பரியாசக்காரர்களாக இருக்கிற. இன்றைக்கு நீங்க டிவி சினிமால பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்து பொழுதை போக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க அது முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே சிந்தை, அதே நினைவுகள், அப்படித்தான் உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய வழிகளும் இருக்கும். அதனாலதான் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கு. அதைத்தான் சொல்றாரு, நான் எங்கே உட்காருவதில்லை, உட்கார இடத்துல நான் உட்காருவதில்லை. அங்க சொல்றாரு பாருங்க, நான் உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். உமது கரத்து நிமித்தம். அப்ப நீங்க தேவனோடு தனித்து இருக்க வேண்டும். நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து தேவனோடு கூட உங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்கிற பொழுதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த நெருக்கம் ஏற்படும். எப்படி அங்கே கணவனும் மனைவியும் அங்கே இருவரும் உட்கார்ந்து பேசி, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், இன்று பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு காரியத்திற்கு போக வேண்டும், செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் அங்கே உட்கார்ந்து பேசி செய்கிற காரியம் அந்த குடும்பத்திலே சமாதானமும், எந்த பிரிவினையோ எந்த குழப்பமோ அல்லது எந்த விதமான கசப்போ இருக்காது. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அங்கே காணப்படுகிற காரியம் என்ன என்றால், உட்கார்ந்து பேசுவதில்லை. அதற்கு முதல் காரணம், அவருக்கு பெரிய தவறு என்ன என்றால், அவர்கள் முதலாவது தேவ சமூகத்திலே உட்காராமல், தேவ சமூகத்திலே காத்திருக்காமல், சுயமாக அவர்கள் முடிவெடுத்து, கணவன் முடிவெடுத்தாலோ இல்லையோ மனைவி அங்கே தனியா ஒரு முடிவெடுத்து, நான் சொல்றேன் இப்படி செய்யுங்க என்பாங்க. கணவன் வேறு விதமாய் அவர் ஒரு முடிவெடுத்திருப்பார். அப்ப 2 பேரும் பேசிக்கொள்கிற பொழுது அங்கே வீண் வாக்குவாதங்கள், வீண் சண்டைகள், குழப்பங்கள், அது மட்டுமல்ல அங்கே அது இருவருக்கும் மன உளைச்சல், மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த காரியம் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சிறு வயதில் இருக்கிற பிள்ளைகள் அதை கவனிக்கிறப்போ அந்த பிள்ளைகளும், ஓ நம்முடைய குடும்பம் இப்படித்தான் இருக்கும், அப்ப நமக்கு வர்ற புருஷன் இப்படித்தான் சண்டை போடுவான், அல்லது எனக்கு வர்ற மனைவி இப்படித்தான்
எங்க அம்மா மாதிரி சண்டை போடும், இல்லை என்னுடைய அக்கா மாதிரி, என் தங்கச்சி மாதிரி என்று சொல்லி அவங்க மனதில் அது பதிந்து கொள்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே குடும்பமாக உட்கார்ந்து எந்த ஒரு காரியமானாலும் பொறுமையோடு சமாதானத்தோடு ஒரு முடிவை எடுக்கிற பொழுது அது மிகுந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். அதனாலதான் பாருங்க, நான் என்ன செய்கிறேன், பரியாசக்காரர்களோட மற்றவர்களோடு உட்காராமல் அங்கே தேவனோடு கூட தனித்து உட்கார்ந்து அங்கே தேவனுக்காக எல்லா காரியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லாவிட்டால் என்ன ஆயிருமாமா, அப்படி நீங்க பரியாசக்காரர்களோடோ அல்லது உலகத்தானே கூட நீங்க இருக்கிறப்ப அது சலிப்பினால் நம்மை நிரப்பிவிடும். நீங்க இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், தேவனோடு கூட தனித்து இருக்கவில்லை என்றால், நீங்க தேவனோடு கூட அங்கே ஜெபத்தின் மூலமாய் தியானத்தின் மூலமாய் தனியாக உட்காரவில்லை என்றால் உங்கள் ஜீவியம் சலித்து போகிற அளவுக்காக. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எனக்கு சலுப்பு தட்டிருச்சு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, என்னால ஜெபிக்கவே முடியல, என்னால் இந்த பிரச்சனைகளில் இருந்து எனக்கு பெரிய விடுதலையே இல்லை என்று சொல்லி அநேகர் புலம்பு அழுகிறதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். அதற்கு என்ன காரணம் என்றால், என்ன செய்வதில்லை, தேவனோட தனித்து உட்காராத அந்த அனுபவம் தான். அது நம்மிடத்திலே அது காணப்பட வேண்டும். அது நம்மிடத்திலே காணப்படும் பொழுது மட்டும்தான் அங்கே நமக்கு என்ன கிடைக்கிறது, சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு. நம்முடைய இருதயம் பூரிப்பாகும். அப்போ ஒரு மனது அங்கே சந்தோஷம் எப்ப வருகிறது என்றால், அங்கே இருதயம் நிறையப்படும் பொழுது, அது வேத வார்த்தையின் மூலமாய், தேவனிடத்திலிருந்து வருகிற பலத்தின் மூலமாய், வல்லமையின் மூலமாய் அது நமக்கு நடக்குது. அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் கூட சொல்லும் பொழுது, அங்கே சங்கீதம் 16:11 சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்ப தேவன் நமக்கு அங்கே நல்ல மார்க்கம், ஜீவனுக்கு செல்லுகிற அந்த நல்ல வழிகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நீங்க தேவ சமூகத்திலே காத்திருக்கிறப்போ தேவன் உங்களுக்கு பரிபூரண ஆனந்தத்தை தருகிறார். தேவன் அங்கே தம்முடைய சமூகத்திலிருந்து நித்திய பேரின்பத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் தேவனிடத்துல என்ன உண்டு, நித்தியம் உண்டு, ஜீவன் உண்டு, நல்ல வழிகள் உண்டு, பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, மன மகிழ்ச்சி உண்டு. அங்கே தேவனிடத்திலே நமக்கு என்ன உண்டு, கிருபை இரக்கம் உண்டு. ஆமென். அப்ப தேவன் அங்கே நமக்கு எல்லா காரியங்களை அவர் கொடுக்கிறார். அதனாலதான் பாருங்க, அங்க பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வாசிங்க, பிலிப்பியர் 2:5, மத்தேயு 11:29 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5 நம்ம வாசிப்போம். எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். இப்ப பாருங்க, தேவன் நமக்கு அவருடைய சிந்தையை தருகிறார். நீங்க தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது அவர் உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தையை தருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தை இருந்ததோ, என்ன விதமான காரியங்கள் இருந்ததோ அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை தருகிறார். அதுதான் அங்கே மத்தேயு 11:29 சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ தேவனிடத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறது.
அப்ப நீங்க தேவ சமூகத்திலே காத்து இருக்கிறப்போ அதை உங்களுக்கு தருகிறார். அதான் அந்த நுகம். எப்படி ஒரு மாட்டுக்கு அந்த நுகத்தை போட்டு அவர்கள் அதை மாட்டை உழவு செய்கிறார்களோ, இல்லைன்னா அது என்ன ஆயிடும்? அது தெறிகட்டு ஓடிடும் மாடு. அப்ப அந்த பாரத்தை வைக்கிறப்பதான் அது கரெக்டா அதனுடைய வழியில அதை செல்லும். அதே போல தேவன் நமக்கு பாரத்தை கொடுப்பதில்லை. நம்ம மேல எப்படிப்பட்ட நுகத்தை வைக்கிறார்? நுகம் என்றால் அது ஒரு தடி போல. அது எப்படிப்பட்ட என்றால் அது சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் இருக்கு. அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். சாந்தம் என்றால் என்ன? அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தம் என்றால் என்னன்னு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்றால் என்ன? அங்கே எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், எப்படி சாந்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல மனத்தாழ்மை, உங்களுடைய மனசு தாழ்மை அடைய வேண்டும். மேட்டிமையான சிந்தையோ அல்லது வீணான காரியங்களோ இல்லாதபடி மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும். பாருங்க, அதான் சொல்றாரு, அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கப்படும்? அப்போ உங்க ஆத்மா எப்ப இளைப்பாறுகிறது என்றால் உங்களுக்கு அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் வருகிற பொழுது. அது அப்படி இல்லை என்றால் அது உங்களை என்ன செய்துவிடும்? துக்கத்தோடு, நீங்க பாரத்தோடு, சஞ்சலத்தோடு அங்க நீங்க இருந்து கொண்டு இருக்கிறதாக இருக்கும். அதனாலதான் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்க தேவனுக்கு உண்மை உத்தமாக இருக்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமா இருக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது, நீங்க தேவனிடத்திலே உங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லுகிற பொழுது, தேவன் உங்களுக்கு பெரிதான காரியங்களை செய்கிறார். பாருங்க, அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய அந்த ஃபெலோஷிப் என்று சொல்வார்கள். நம்முடைய ஃபெலோஷிப்னா என்னது? வாசிங்க. சங்கீதம் 133, சங்கீதம் 133 ஒன்றை வாசிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வாசம். இப்ப நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரரும் சகோதரிகள். அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு நாளும் நாம் இணைந்து நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் ஒருமித்து அங்கே தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வது, அது எத்தனை நன்மையும் எத்தனை அது இன்பமானது. அதுதான ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த நன்மை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த இன்பம் நமக்குள் இருக்க வேண்டும். அதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய கிருபையாக இருக்கு. அதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. அப்ப அது நமக்குள்ள இருக்கிறதான் தேவன் என்ன சொல்றாரு? நீங்க என்னுடைய சமூகத்துல காத்திருங்க, என்னிடத்துல சகோதர சகோதரில ஒன்று கூடி வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் என்று. நம்ம உலக மனிதனை போல நம் உலகத்தின் காரியங்களை செய்கிற பொழுது அது நம்மை என்ன செய்து விடுகிறது? சஞ்சலத்தை, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை அது தடை செய்து போடுகிறது. தேவ கரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அங்கே நாம் மனமகிழ்ச்சியோடு இருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அதை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தையும் இருதயத்தை மகிழ்ச்சியும் தருகிறது. அது பேரானந்தத்தை தருகிறது. அது நித்திய பேரானந்தமாக இருக்கிறது. அது ஜீவ மார்க்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் வேதத்தை வாசித்து வேதத்தினுடைய மகத்துவங்களை, வேதத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை புசிக்கிற பொழுது சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லப்படும். நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் நமக்கு அருள் செய்கிறார். அவரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம தேவ சமூகத்தில் வரபோது துக்கத்தோடு, பாரத்தோடு, கவலைகளோடு ஒவ்வொரு நாளும் வரக்கூடாது. ஒரு குடும்பத்துல நீங்க துக்கத்தோடு எந்த நேரம் இருந்தா என்ன நினைப்பாங்க? எல்லாருமே
என்ன ஒரே அழுமூச்சியா இருக்கு, என்ன அவளை அந்த 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 அம்மாவை பார்த்தாலே நமக்கு கோபமா வருது, எந்த நேரம் அழுதுட்டே கிடக்குது, எந்த நேரம் புலம்பிகிட்டே இருக்கு, எந்த நேரம் முறுமுறுத்துட்டே இருக்கு, எந்த நேரம் சண்டை போட்டுட்டே இருக்கு, அதுகிட்ட போய் மனுஷன் பேசுவாங்களான்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் யாருகிட்ட இருக்குது? உலகத்தானுகிட்ட தான் இருக்கு அந்த காரியம். தேவ பிள்ளைகளிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் நம்ம என்ன பெற்று இருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து எதை பெற்று இருக்கிறோம்? பரிபூர்ண ஆனந்தத்தை, நித்திய பேரின்பத்தை, நமக்கு சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை. அது மட்டுமல்ல, நம்ம கேட்கிறதை, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்கிறார். அப்ப நமக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்குதுங்கிறப்ப நமக்கு எதுக்கு கவலை வருது? நமக்கு எதுக்கு துக்கம் வருது, பாரம் வருது? ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு புலம்பலே இருக்காது. நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. நாம் அதை பெறுவதற்காக காத்திருப்பதில்லை. நம்ம தேவ சமூகத்தில் உட்காராதபடி கண்ட இடத்துல போய் கண்டதை பேசிக்கொண்டு பரியாசக்காரர்களோடும் அல்லது உலகத்தானோடும் அல்லது இந்த காரியம் அந்த காரியம் என்று சொல்லி நம்முடைய நேரத்தை நாம் வீணாய் உலக காரியத்திற்கு செலவழித்துக் கொண்டிருப்பதனாலதான் குடும்பத்தில் என்ன கிடையாது? அந்த மன மகிழ்ச்சியோ, அந்த பரிபூர்ண ஆனந்தமோ, அந்த ஜீவ மார்க்கத்துக்கு போகிற அந்த நித்திய வழியோ நம்மங்களுக்கு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம் ஜனங்கள். இன்னைக்கு அது அதிகரித்து கொண்டு வருகிறது. ஒரு நாட்கள்ல அப்படியெல்லாம் இல்லை. நீங்க எல்லாம் ஆபிரகாமை எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் அழைச்சு ஆபிரகாமுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்தார் ஆண்டவர். ஆபிரகாம் ஆண்டவரை விட்டு எந்த இடத்துலையும் அவர் பின்வாங்கி இடதுபுறமோ வலதுபுறமோ போகல. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை நீங்க வேதத்துல வாசிக்கிறப்போ ஒவ்வொருவரும் அங்கே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, எனக்கு ஆண்டவரே இதை கொடுத்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோப் என்ன செய்தார்? விடியும் வரை அந்த தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை தராமல் அவரை விடமாட்டேன்னார். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. 1 மணி நேரம் கூட நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய ஒப்பு கொடுக்கிறது. அவரெல்லாம் விடிய விடிய ஜெபித்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை. 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆனாலே, ஐயா டைம் ஆயிடுச்சுங்க ஐயா, சாப்பிடணும் ஐயா, இதை பண்ணணும் ஐயா, அதை பண்ணணும் ஐயா, அங்க வீட்டுல போனா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இப்படி நம்ம நேரத்தை குறைக்கத்தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகி கொண்டு போகும். நீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் தேவனோடு கழிக்கிறீர்கள் நீங்க கணக்கெடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நம்ம எத்தனை நேரம் தேவ சமூகத்தில் நாம் பொறுமையோடு காத்திருக்கோம்? எத்தனை நேரம் நம்முடைய கூப்பிடுதல் தேவ சமூகத்துல செல்லுகிறதுன்னு நீங்க கவனிச்சீர்கள் என்றால் 1/2 மணி நேரம் கூட இருக்காது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1/4 மணி நேரம் கூட இருக்காது. 5 நிமிடம் கூட இருக்காது. இன்னைக்கு ஜபமே, எல்லாருடைய ஜபமே அங்கே சுருங்கி கொண்டு வருகிறதை பாருங்க. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பாங்க ஜபத்துல. இதை தாரும் அதை தாரும், இதை கொடும் அதை கொடும், இதேதான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆனா அந்தந்த நாள் அவரவர் அந்த நாள்ல அவர் என்ன செய்தாரோ அதற்காக நன்றி சொல்றதற்கு வாயே வராது. இன்னைக்கு அநேகர் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. நம்ம அதற்காக நன்றி சொல்லும். நீங்க எவ்வளவு முறை நன்றி சொல்றீங்களோ அதை தேவன் கணக்குல வைக்கிறார். எவ்வளவு முறை ஒரே காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அது நீங்க இன்னும் அவர்கிட்ட இருந்து வரலின்னு தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள. அப்ப நம்ம எப்ப பெற்றுக்கொள்றது? நம்ம டெய்லி உன்னைவே கேட்டுட்டு இருந்தா அதை நம்ம பெற்றுக்கொண்டோங்கிற அடையாளம் என்ன? திரும்ப திரும்ப ஒன்றையவே கேட்டுக்கொண்டிருந்தா அது என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க இன்னும் சரியா கேட்கலைன்னு தான் அர்த்தம். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஒரே நைட்ல எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நம்ம என்ன செய்யல? அப்படிப்பட்டதான ஒரு அந்த வாஞ்சை, அந்த தாகத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். அந்த வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும், தாகத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அது தேவன் நமக்கு அதற்கான வழிவகைகளை சொல்லி இருக்கிறார். நீங்க இப்படியெல்லாம் செய்யுங்க, இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் காத்திருங்க, இப்படியெல்லாம் இங்க தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க,
உங்களை நீங்கள் வெறுமையாக்குங்கள். அப்பதான் தேவன் உங்களுடைய சரீரம் என்கிற பாத்திரத்தை அவருடைய ஆவியினாலே நிரப்புவோம். இன்னைக்கு நம்ம மனுஷ ஆவியினாலே நம்ம நிறைந்து மனுஷ சிந்தனைகளிலே நாம் இருக்கிறதுனாலதான் தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை நமக்கு பார்ப்பதே இல்லை. அது நம்முடைய கண்களுக்கு குருடாக்கி போடுது. தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்துட்டு இருக்கார். அதற்கு நாம் நன்றி சொல்லி, அதற்கு நாம் சந்தோஷப்பட்டு, அதற்கு நாம் களி கூர்ந்து, அதற்கு நாம் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனின் ஜெபத்தை கேட்டார் என்று நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்து தொடர்ந்து இன்னும் அதிக காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட கிருபை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது பாருங்க, உம்மை தேடுகிற அனைவரும், சங்கீதம் 40:16 சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். தேவனை தேடுகிற அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து அவருக்குள் சந்தோஷப்படுகிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களா. அந்த ரட்சிப்பை, அந்த நன்மையை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை நாம் விரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு இது செய்ததற்கு நன்றி, என்னை ரட்சித்ததற்கு நன்றி, என்னிடத்திலிருந்து பாவத்தை எடுத்து போட்டதற்கு நன்றி, பலவீனத்தை எடுத்து போட்டதற்கு நன்றி, மேல் இரக்கம் பாராட்டியதற்கு நன்றி என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, அவரை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரை நாம் கனப்படுத்துகிற பொழுது, என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை மகிமைப்படுத்துவர்களை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராய், அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே வாசித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இடத்திலே மனமகிழ்ச்சியா இது சத்தியத்தை மேய்த்துக்கொள் என்று சொன்னோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும். நாங்கள் இந்த பூமியில எப்படிப்பட்ட நன்மைகளை, கிருபைகளை, இரக்கத்தை நீர் வைத்து அதை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நிமிஷமும் பெற்று தேவதாய் வைத்தார். எங்கள் ஜெபமானது அது உடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, அது நீர் ஆண்டவரே கர்த்தாவே அதை முகர்ந்து சுகந்த வாசனையாய் அது கிடைக்கட்டும். அந்த ஜெபம் அது அருவருப்பான ஜெபமோ, அது ஆண்டவரே நீர் கேட்கப்படாத ஜெபமோ அல்லாதபடி அது மெய்யான ஜெபமாய் மாற வேண்டும் அப்பா. அது ஒரு சுகந்த வாசனையாய் மாற வேண்டும் அப்பா. ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டு, நாங்கள் உம்மிடத்திலே வந்து தங்கி இருந்து, உம்மிடத்திலே காத்திருந்து, உம்மிடத்திலே தரித்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நாங்கள் காத்திருந்து, நாங்கள் பரியாசக்காரர்கள் மத்தியிலோ, அவருடைய துன்மார்க்கர் மத்தியிலோ, அசுத்தர்கள் மத்தியிலோ, அருவருப்பானவர்கள் மத்தியிலோ நாங்கள் உட்காராதபடி எங்களை நீதாமை விலக்கி பாதுகாத்து, நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் நீர் எங்களை நடத்த கிருபையைத்தான். கேட்ட சத்திய வார்த்தையின்படி எல்லா கிருபையும், நன்மைகளும், மனமகிழ்ச்சி, ஜீவ மார்க்கம், நித்திய பேரன்பும் எங்களுக்கு கிடைக்க இரக்கம் பாராட்டினுக்காய் நன்றி செலுத்து. எங்களுக்கு நீர் கொடுத்தற்காய் நன்றி செலுத்தியும் தொடர்ந்து நம்முடைய தயவு வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவை கர்த்தரேசும் முழுமே பரிசு. என் ஆத்மாவை கர்த்தரேசும் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். எங்களுக்காய், எங்களுடைய ஊழியர்களுக்காய் ஜெபித்து கர்த்தர் உங்களோடு கொடுப்பாராக. ஆமென்.